என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணலன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அதை நாம எக்ஸ்பெரிமெண்டாவே பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 22 பாக்ஸ் கன்னு. இன்ஜின் வந்து நாய்ஸ் வந்துட்டே இருக்குது. சரி. பிக்கப் வேற கிடைக்க மாட்டேங்குது. சரி. ஓ கட கட கடன்னு சவுண்ட் வருது. ஆக்சிடென்ட் கொடுத்தாலே போகவும் மாட்டேங்குது. வண்டி போக மாட்டேங்குது. இன்ஜின்ல ஆயில் ஊற்றினாலே இன்ஜின் நிற்க மாட்டேங்குது. தம்பி கண்டிப்பாக இன்ஜின் கீஸு நம்ம சிலிண்டர் கிட்டு ரீபோர் தான் பண்ணணும். இல்லாட்டி சிலிண்டர் கிட்டு வேறு போட்டால் தான் நமக்கு லைஃப் உண்டு. இப்போ நார்மல் ஜென்ரல் செக்அப் பண்ணுறோம், கிளச்சு வேலை செய்கிறோம், வண்டி போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம இதுதான் போய் ஆகணும். ஏன்னா இந்த நாய்ஸ் நமக்கு வெளியே நல்லாவே தெரியுது இல்லையா? அப்போ இன்ஜின் தான் நம்ம கழட்டணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் எடுத்துன ஜென்ரல் செக்அப் பண்ணுன்னு சொன்னால் வண்டி போகுமா? போகாது. இந்த நாய்ஸ் எதனால வருது? இன்ஜின் கம்ப்ளைண்ட்னால தான் இந்த நாய்ஸ் வருது, வேற ஒன்றும் இல்லை. தெரியுதுங்களா நாய்ஸு? இது வந்து இன்ஜின் நாய்ஸு. இன்ஜின் ஒரு கன்ஃபார்மாக பார்க்கணும். இன்ஜின் பார்க்கும்போது நம்ம இன்க்ளூட் கிளச்சு, ஜென்ரல் செக்அப், ஓவரால் எல்லாமே வந்துடும். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்ட்ரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டியை பிரிச்சாச்சு. ஹெட்டு, சிலிண்டரு, கிராங்கு. சரியா? நம்ம எது சீஸ் ஆகிருக்கு, எதனால ஆயில் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்கோரிங் எங்கே இருக்குது தெரியுதா? இந்த ஸ்கோரிங் வந்து ஆயில் கம்மியாக லெவல் ஓட்டி இதில் சீஸ் ஆகிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீஸ் ஆகிடும். மினிமம் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் நமக்கு வண்டி ஓடும். அது எதனால ஓடுது? கரெக்டாக நீங்கள் ரெகுலராக 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இன்ஜின் ஆயில் மாற்றணும். அதனால தான் இப்போ வரைக்கும் சவுண்டோட மட்டும் ஓடி இருக்குது. ஃபுல்லாக சீஸ் ஆகி பிடிச்சி நிற்காம ஒயிட் ஸ்மோக் மட்டும் ஹெவியாக வந்துருக்குது. ஆமாம். இப்போ நம்ம இதில் பிஸ்டன் ரீபோர் பண்ணோம்னா 20,000 கிலோமீட்டர் தான் நான் கேரண்டி கொடுக்க முடியும். சிலிண்டர் கிட்ட. ஆமாம், சிலிண்டர் கிட்ட நம்ம பூஸ் போட்டுக்கலாம். என்ன இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எச்சா போகும். 1000 ரூபாய் 1500 எச்சா கிலோமீட்டர். அது நீங்கள் ரெகுலராக இன்ஜின் ஆயில் 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றிட்டீங்க, 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 1 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும் வண்டி. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, கியர் பாக்ஸ் ஆயில். யாருமே இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் சரியாக மாற்றுறதும் கூட கிடையாது. வெறும் வண்டியில் இன்ஜின் ஆயில் மட்டும்தான் இருக்குது, பைக்குக்கு தானே கியர் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ வண்டியில் கீச்சுன்னு சவுண்ட் வருதா, வண்டி போகவே மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதில் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்னா கிளச்சு பெல்ட்டு, கிளச்சு ஸ்ப்ரிங்கு, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு. அந்த கிளச்சு பெல்ட்டு, கிளச்சு ஸ்ப்ரிங்கில் இருந்தா சட்டிலே இருக்கு, டிக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளச்சு பெல்ட்டு, கிளச்சு பெல்ட் போச்சு. கிளச்சு ஸ்ப்ரிங் வந்து ஒரு டெம்பருக்கு மேலே கம்மியாயிடுச்சுன்னா கீச்சுன்னு பெல்ட் மட்டும்தான் சுற்றும் போலிய வண்டி உனக்கு ரன் ஆகாது. அதனால தான் பிக்கப் இல்லை. அதனால தான் உனக்கு பிக்கப் இல்லை. இதுதா கிளச் பெல்ட்டெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு ஆயிலில் பட்டு. கிராங்க் சைடு ஆயில் சீல் லீக்கேஜ். கிளச்சு சைடு கிளச்சு ஸ்ப்ரிங்கு இதில் வர்றது, இதுக்குள்ளே வர்றதா கிளச்சு ஸ்ப்ரிங்கு. தெரியுதா? இதுதான் கிளச்சு ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு எல்லாமே மாற்றிடலாம் நம்ம. ஓகேவா? எஸ்டிமேஷன் ஃபுல் இன்ஜின் ஒர்க்குக்கு 10 ரூபா 12 ரூபா சாலிடாக வந்துடும். கிளச்சு, ஜென்ரல் செக்கப்பு, ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸு, ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக், இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறமாவே 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்றினி. இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இன்ஜின் ஆயிலை கரெக்டான நேரத்தில் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சிஓல் சிந்தட்டிக் பியூர் என்ஜின் ஆயில் உங்கள் இன்ஜினை வேற லெவலில் பார்த்துக்கும். அதிக செயல்திறன் கொண்டது. அதை எப்படி வாங்குறது தானே கேட்குறீங்க? சிம்பிள் 3xnDyne என்ற இணையதளத்தில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன, உங்கள் இன்ஜினை சிஓல் பாதுகாக்கும்.